Guys, this video contains strong language and everything in this video is fantastical and imaginary. So, some of it are real and some of it are not real. Please, it may be coincidental, it may be even coincidental that we know your story. So, hope you guys won't get angry or press charges on us. And this video also contains strong languages which includes bad words like fuck you and punte. ஸோ பொசைடனும் ஜியூஸ் என்ன பண்ணுவாங்க, இவனுங்களாம் ஏர்த்து போயிட்டு அந்த ஏர்த்தில் போயிட்டு இம்மோட்டல் இருந்து மாட்டல் இருக்கும் எல்லா பத்தியும் பண்ணிடுறானுங்க. பண்ணிட்டு கொலை இல்ல கள்ளக்காதல் போக்கர்கள் ஊம்புடா ஊம்புடா மூச்சி முட்டை ஊம்புடா உபே 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 ஊம்புடா ஊம்புடா ஹாரன் ஊம்புடா உபே 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 உபே. ஓகே சரி பண்ணு. இவனுங்க கள்ளக்காதல இருந்து வர அந்த குழந்தைங்கள்னா கிரீக் மித்தாலஜில நிறைய வரும். என்னடா ஃபேமிலி ட்ரீ இவ்வளவு சின்னதா இருக்கு? இவனுங்க ஃபேமிலி ட்ரீ பெருசு தெரியுமா? இல்ல இவனுங்களோட இவனு வந்து ஹியூமன் இவன் என்ன பண்ணுவான். ஸோ ஒன் ஆஃப் த கதையில வந்து ஹெர்கியூலிஸ் எப்படி பொறப்பான்னு சொல்றேனே, ஒரு ராஜாக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கும். அந்த பொண்டாட்டி கூட அந்த பொண்டாட்டி கூட ஜியூஸ் படுக்கணும்னு ஆசைப்படும். சரி. So என்ன பண்ணுவா? I think we are talking about gods. So just give some respect. I think we are talking about Greek god. Okay. So please give some respect. Okay. So Zeus will disguise as the king and go to the wife. The king's wife. Bro, man. Okay. I think you guys can understand that. So, and then, yeah, she got pregnant with Hercules. அந்த ராஜா அந்த குழந்தை வந்து ஹெர்கியூலிஸ் ஜியூஸோட பையன் தெரிஞ்சுட்டோன்னே அவர் வந்து அந்த பையனை அபேண்டன் பண்ணிடுறாரு. அந்த ராஜாவா? அதுல இருந்தா ஹெர்குலிஸோட கதை போகலாம். இதே மாதிரி நிறைய கதை இருக்கு. ஆனா எல்லாமே ஜியூஸோட கள்ளக்காதல்னாலதான். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு வேண்டா. இப்ப ஜியூஸ் மட்டும்தான் இந்த வெளியில இருந்து பொண்ணு எடுக்கிறது, மத்தவங்க எல்லாருமே அவங்க தங்கச்சி அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா வந்து நான் படிச்சதுல கிரீக் மித்தாலஜில எவனும் ஃபேத்ஃபுல்லா இருக்க மாட்டானுங்க except for Hades and Ares. So they both are the good guys la. only Ares நான் படிச்சதுல only Ares and Hades மட்டும் தான் அவனுங்களோட பார்ட்னர் கூட லாயலா இருப்பானுங்க. மத்த எல்லா பேரும் வெளியே ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிடுவானுங்க. ப்ரோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கிரேட்டோஸ் வந்து பொதுவாக நினைக்கிறேன். கிரேட்டோஸ்க்கு ஒரு பையன் தான். கிரேட்டோஸ் வந்து பொதுவாக நினைக்கிறேன். அதான் அப்பா கண்ண போட்டு அந்த சாட்டு சாட்டிடும். ஆமா நான் இப்படி யோசிக்காம போயிட்டேன். தகப்பா நீ பண்ண வேலை எல்லாம் ஆக்சுவலி லைக் உண்மையிலே கிரீக்ல வந்து கிரேட்டோஸ்னு ஒரு ஆள் இருக்கா? இல்ல, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபிக்ஷன்ல. யா சோ என்னதுன்னா ஒரு சோ காட் ஆஃப் ஃபாதர் தானே யாரு? ஏரிஸ்.
சோ அவனுக்கும் அவங்க தகப்பாக்கும் ஆகாது, ஜியூஸ்க்கும் ஆகாது. ஓ சோ அதத்தான் காட் ஆஃப் வார் கிரேத்தோஸ் சொல்லிட்டு கொண்டு வந்தானுங்களா? ஆமா ஆமா ஏரிஸ் அதே நான் அதான் பையன் அப்பா கிடைக்கும். so அதான் மொத காட் ஆஃப் வார் கேம்ல வந்து ஒருத்தன் வரான் ஏரிஸ்னு கிரேட்டோஸ்ட் அந்த வால்லாம் கொடுக்க மாட்டான். ஆமா ஆமா அவன்தான் ஏரிஸ் ஆக்சுவலி யாரும் அந்த அடி மாடு மாதிரி இருப்பானே அவனா? தட்டி மாடு இல்லடா, அவன் என்னது கொஞ்சம் இல்ல, நான் உன்கிட்ட பிக்சர் அனுப்புறேன். டேய் அப்ப ஹெர்குலஸ் வந்து ஜியூஸோட பையன். ஆமா ஏரிஸும் ஜியூஸோட பையன். So then in the game வந்து Kratos and Hercules is brothers. Yeah. Not from same mother. Yeah. இப்ப கடலுக்கு எல்லாத்துக்கும் இது கோட்டா இருக்குங்க, இது ஜூஸோட பசங்க தான். ம் ஆமா சொல்லு. அவன் கேம்ல இப்படி இல்ல கேம்ல இப்படி இருக்காது, கேம்ல கொஞ்சம் சென்சர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. கேம் வந்து பிக்சர் கேம் வந்து இதுல வந்து சென்சர் பண்றதுக்கு என்னடா இருக்கு? அடக்குடக்கமா தான்டா இருக்கான். இல்ல இது இது இல்ல சாரி நான் வந்து நீங்க கதைய சொன்னீங்கன்னு நினைச்சேன். என்னது வந்து சோ ஏரிஸுக்கும் ஜூஸ்க்கும் ஆகாதுல்ல, ஆனா ஏரிஸ்க்கும் ஹேராக்கும் ஆகும். இவன் சோ இப்ப வந்து ஏரிஸ் வந்து கள்ள மகனா இருந்தாலும் அவனுக்கும் அந்த ஒரிஜினல் பொண்டாட்டிக்கும் ஆகும். ஏன்னா வந்து ஏன்னா இவனுங்க ரெண்டு பேர், ஏன்னா ஹேராக்கும் ஏரிஸ்க்கும் அவங்களுக்கு வந்து உள்ளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல அதே மைண்ட் செட்ல ரெண்டு பேரும் ரெண்டுமே தர்மம் நியாயம்னு பாத்துருப்பாங்க ரெண்டு பேரும். ஹேராவும் ஆனா ஹேரா வந்து நல்லவங்களும் சொல்ல முடியாது, நீதி நியாயம் தர்மம் வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க. அவங்க ஒரு ஆம்பியோ ஓட்டு நினைக்கிறேன். ஆனா ஹேரா வந்து நல்ல ஹேரா வந்து எப்படி சொல்ல, ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஹேரன் கொஞ்சம் பேஷன்ட். சபார் என்ன ப்ரோ பேசுங்க. நான் இன்னும் சொல்லிட்டு இருந்தேன். ஒண்ணும் இல்ல நான் இன்ட்ரோட் பாடி எக்ஸ்ட்ரோட் பாடி சொன்னேன் அவங்கள. ஓ ஓகே ஹேரன் கண்டினியூ. ஓகே சோ இருக்கேன் சோ இப்போ நான் எங்க விட்டேன்? அவங்க அம்மா கிட்ட விட்டீங்க. இல்லடா நான் போன எபிசோட்லயே சொன்னேன், இவன் எல்லா இந்த எபிசோட்லயும் இந்த ஒரு டேலாக் மட்டும் விட மாட்டான். இப்ப நான் எங்க விட்டேன்? சரி சோ ஹேரா வந்து அவன் வந்து எனக்கு புரியல, நீ ஏன் இவ்வளவு வெறியோட இருக்க? கொஞ்சமாச்சும் ஸ்பீட் பிரேக்கர் போடுறா. நீ ஸ்பீட் பிரேக்கர் காடி கிராஷ் ஆயிர போகுது. ஓகே சோ ஹேரா வந்து இப்ப சொன்னேன் சொல்றா. சோ ஹேரா வந்து அவன் வந்து விருப்பப்பட்டு ஜியூஸ கல்யாணம் பண்ண தெரியுமா? ஜியூஸ் வந்து அவன் வந்து எல்லா பொண்ணும் மயக்கிறான், ஆனா ஹீரா மட்டும் மயக்க முடியாதுன்னு இவன் என் கைக்கு கடிச்சாவணும்னு அவளை ஃபாஸ்ட் பண்ணி அவளை அடைஞ்சி ஆகணும். ஆமா அந்த மாதிரி. சோ அவன் ஃபாஸ்ட் பண்ணி எனக்கு தாண்டி யாரு அகிலம் ப்ரோ. Oh my god. யோ எல்லாம் அப்படி டாபிக் மாட்டிருக்கீங்க, கிடைக்குவாங்க. எல்லாரும் பீஜ போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம். பீஜம் போட்டீங்க, அந்த பீஜம் யாருக்கு போட்டீங்க பாத்தீங்களா கடைசியில?
எவ்வளவு மாசான பிஜிஎம். தமாஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? தமாசு தமாசு. அண்ணே தம்பி கடே. அடம் இருக்கிறா. இருக்க. சரி என்ன கதை அதை முதல்ல சொல்லுங்க. எல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கான் பாருங்க, அப்படி கேட்டுருக்கீங்க. கிரீக் மித்தாலஜியை பத்தி பேசிட்டு இருக்கான். நீ காட் ஆஃப் வார் கேம் விளையாண்டுருக்கியா? அதுல ஸ்டோரி தெரியுமா? தெரியாது. சொல்லி ஒரு புஜமும் இல்ல. போடி சொல்றா. சரி. சோ ஹீரா வந்து விருப்பப்பட்டு ஜியூஸை கல்யாணம் பண்ணல, ஃபார்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி. கட்டாய கல்யாணம். ஆமா. ஆனா என்ன ஆகுதுன்னா, இவன் ஃபார்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண கூட இவன் வந்து ரொம்ப லாயலா இருப்பா ஜியூஸ் கூட. லைக் அவளுக்கெல்லாம் கள்ள காதல்னு இருக்காது. So she's just loyal. I mean, இது ரிலேஷன்ஷிப்பா she's loyal to Zeus la. So every time இவளுக்கு வந்து ஆனா என்ன பண்ணுவான், ஆனா ஜியூஸ் என்ன பண்ணுவான் தெரியுமா? இவள்கிட்ட சொல்லிட்டு போய் இது பண்ணுவான். என்ன பண்ணுவான்? வெளியே கள்ள காதல். அதான் அவ்வளவு டெமிகாட்ஸ் இருக்கு அவனுக்கு. சோ ஒரு நாள் ஹீரா கட்டுப்பா என்ன பண்ணிட்டா தெரியுமா? அவனோட கள்ள காதில வந்து எரிச்சு லைக் ட்ரிக் பண்ணி அவளை எரிச்சிட்டா. சோ அப்ப அந்த கள்ள காதில வந்து பிரெக்னெண்டா இருந்தாளா. சோ அந்த இப்ப அந்த குழந்தை வந்து இம்மோர்டல்ல, குழந்தை சாவல. ஆனா அந்த அம்மா எரிஞ்சிட்டாங்க. சோ ஜியூஸ் என்ன பண்ணிட்டான், அவன் தொடைய கிழிச்சு அந்த பேபி வந்து அவன் தொடையில வச்சு வளர்த்தானா. தொடைய கிழிச்சு தொடையில வச்சு வளர்த்தானா? ஆமா, புரியல. தொடைக்குள்ள ஸ்ட்ரெச் பண்ணிட்டானா, அவனை ஸ்டிச் பண்ணிட்டானா அப்புறம் தொடைய. சோ அந்த பையன் வந்து அந்த ஜியூஸ் தொடையில இருந்து பிறந்தான். வயிற்றுல பிறந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், தொடையில இருந்து பிறக்க. ஐயோ முடியலடா. நீ இத சொல்றிய, நீ எத்தனை கதை கேட்டிருக்கியா? தெரியும். Goddess of war and justice. சோ அந்த குழந்தை பிறந்துட்டா, அந்த குழந்தை வந்து God of wine and love மாறிடும். God of wine? என்ன வைனா சொல்ற? அந்த குடிக்கிற வைனா? ஆமா, அதேதான். குடிக்கிற வைனோட பேப்பர் God ஆவறது. இட்ஸ் a man. God of wine. அவன் God of அவன ஹெல்ப் பண்ண கிரியேட் பண்றதுக்கு. அவன் God of wine and love. And which means he's the owner of wine. Yeah, Greekல. சோ இப்ப எத்தனை கதைக்கு வரேன். எத்தனை இப்படி பிறந்தாங்கன்னா, சோ ஹேராமனுக்கு ஜியூஸ்க்கு வந்து மொத ஒரு பொண்டாட்டி இருந்திருக்கு. சோ ஒரு நாள் வந்து ஜியூஸ்க்கு வந்து ஒரு இது வரல, ஒரு ப்ரிடிக்ஷன் வருது. ஒரு இது என்னது, இவனோட குழந்தை வந்து இவனை போட்டு தள்ளிடுறான்னு. சோ இவன் பயந்துட்டு அவன் மொத பொண்டாட்டி வந்து ஒரு ஈயா மாத்திட்டு அவன் முழுகிடும். சோ லைக் கொன்றுவான்ல. ஆனா அப்ப வந்து என்னது, அந்த அந்த அவன் பொண்டாட்டி வந்து அப்பயும் கர்ப்பமா இருந்திருக்கா. கர்ப்பம். சோ பல வருஷம் சிந்து அவன் மண்டையில ரொம்ப பெரிய அவனுக்கு மண்டவலி வந்துருச்சு ஜியூஸ்க்கு. தொல்லை தாங்காமையா? அது இல்ல அதனால இல்ல.
ஸோ அவன் வந்து ஒருத்தங்கிட்ட ஒரு ப்ரிடிக்ஷன் வந்துச்சுன்னு போனால ஆமா அவன்கிட்ட மறுபடியும் போயிட்டு எனக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டான். லைக் ஜோசியக்காரலா? ஸோ அவன் ஜோசியக்கார் வந்து உன் மண்டையில குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டான். நினைச்சு பாரு எப்படி இருக்கும். ஜியூஸ் மண்டையில குழந்தை இருக்கா? ஆமா. டேய் என்னடா ஜியூஸ் என்னடா குழந்தைங்கள வெளியாக்குற மிஷினாடா இது? அவன் தான் அவன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்குமே முழுங்கினால அந்த பேபி சர்வைவ் ஆயிடுச்சு. ஐயோ டே அது அவனுக்கு தெரியுமா தெரியாதாடா? அவனுக்கு தெரியாதுடா. இம்மார்டல்ன்ட்டு தெரியலடா. அவனுக்கு அந்த கர்ப்பமான தெரியாதுடா. அவன் கர்ப்பமா இருந்தது தெரியாதுடா. ஏன்டா அவ கர்ப்பமா இருந்தாலும் அவனாத்தனா கர்ப்பமா இருப்பா. சரி லாஜிக்கலா திங்க் பண்றா. டி இது அந்த கதை அப்படின்னாண்டா வரும். நான் என்னடா பண்றது? ரைட்டர் தெரியல. சொல்லு. சோ அந்த ஜோசியக்காரர் என்ன பண்ணிடுறான், ஒரு ஹேமர் எடுத்து ஜூஸ் மண்டைய உடச்சிடும். ஜூஸ் மண்டை உடச்சின்னா வெளியே வந்தாங்க எத்தினா. இம்மார்டல் தானே. ஆமா. அப்புறம் மண்டை மறுபடியும் வளர்ந்துருச்சா? ஆமா. the next minute உனக்கு மண்டை வந்துருச்சு. சோ எப்படி பார்த்தாலும் கதைக்கு இந்த கதையிலலாம் புலிங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒத்துக்காது தெரியுமா? ஒரு படம் இந்த கிரீக் ஃபைட் பிட்வீன் டேட் அண்ட் சன். சரி கேளு. ஸோ இப்போ நம்ம வந்து கிரீக் மித்தாலஜி கடைசி கட்டுக்கு வரோம். ஏன்னா இன்னும் ஓட்டுனா என்னது நாளைக்கு காலைல வரைக்கும் பேசும், அப்பயே முடியாது. பேசுடா எவ்வளவு பேச முடியுமோ பேசுடா. ஸோ என்னதுன்னா பொசைடன் இருக்கானே, அவனுக்கு ஒரு பையன் இருக்கான். யாரு? பசியா? தெரியல யாருன்னு. ஸோ என்ன ஸோ இல்ல ஸோ பொசைடனோட பையன் வந்து ஏரிஸோட பொண்ணை வந்து விரும்பிட்டு, ஆனா அந்த பொண்ணு ஏத்துக்காதனால அவன் வந்து ஆர் பண்ணிரும். ஆர் இல்ல இவ்வளவு நேரம் எது சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லி போட்டு இப்ப மட்டும் என்ன சரி ரேப் பண்ணிரும். ஏரிஸோட பொண்ணு இது வந்து லைக் டீசன்ட் ஆதர் முத சொன்னதை விட ஏரிஸோட பொண்ணு வந்து என்னால இந்த வீடியோ சென்சர் பண்ண முடியாது. ஏன்னா நான் சென்சர் பண்ண இந்த வீடியோ நான் போடவே முடியாது. சோ என்னது ஏரிஸோட பொண்ணை வந்து இவர் ரேப் பண்ணிட்டு கொலை பண்ணுவான்னு தெரியல, நான் ரேப் பண்ணிடுறாங்களா. சோ ஏரிஸ் என்ன பண்ணிடுறான், பொசைடனோட பையனை பிடிச்சி கொலை பண்ணி போட்டு தள்ளிடுவான். ஸோ அதனாலே ஏரிஸ் வந்து God of war and woman protection கூப்பிடுவாங்க ஏரிஸ். He basically protects women. Yeah, he protects women. He's a woman protector. Yeah. Oh, so basically அவர் பெண்களை காப்பாத்துவாரு. ஆமா. actually Greek mythology. ஆமா, Greek mythologyல நல்ல என்னது வாழ்கான் பெரும்பான். யா எப்படி சொல்ல, நல்லவன் பார்த்தா ஏரிஸ் தான். இல்ல சீரா சொல்றேன். உங்க வாழ்கான் பெரும்பான் இல்ல நீ காவால்கன் பெரும்பான். சாரி நான் காவால்கன். ஐயோ அவர் வந்து லேடிஸ் வந்து ஜாகா பண்ணிக்கிறாரு. சரி பரவாயில்ல. ஐயோ எனக்கு தெரிஞ்சு இவன் கிட்ட பேசி நான் என் மொழியும் மறந்துட்டேன். என்னோட பாதி மூளையும் நான் வெளியே கழட்டி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு என் காதும் இன்னைக்கு செவிடாக போகுது.
அவ்வளவுதான் முடிச்சுட்டாங்க போங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஏரிஸ்க்கும் மற்ற காட்ஸ்க்கும் ஒரு பெரிய சண்டைலாம் வருதுல. அந்த காட்ஸ் அந்த சண்டையில வந்து ஹேராவும் மற்ற ஃபீமேல் காடஸ்க்கும் ஏரி சைட்ல இருக்காங்க. அப்படி ஓகே. ஏரி சைட்ல. ஸோ இந்த மாதிரி நடந்து அவன் ஒரு பெரிய போரே நடந்துச்சு. ஸோ இந்த காடஸ்லாம் இப்ப இவன் சைட்ல இருந்தானுங்களே. அதுங்களா இந்த போர்ல வந்து இன்வால்வ் ஆகல. இதுங்களாம் வந்து அதுங்க லைக் தே கோ பேக்ல. அடப்பாவி, இது எப்படி இருக்கு? சண்டைக்கு வந்து விட்டு பை பை சொல்லிட்டு போயிரு மாதிரி. ஆமா, எனக்கு சண்டைக்கு வந்துட்டு எனக்கு வயிற்று காய்க்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த ஒரு போர்ல ஏரிஸ் அவனோட ஆர்மி மட்டும்தான் ஃபைட் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபைட்ல வந்து அந்த காட்ஸ்லாம் தோத்துறாங்களா? காட்ஸ்லாம் தோத்துருவாங்க. ஸோ ஏரிஸ் வந்து பாக்குற காட்ஸ் எல்லாம் கொல்லுறானா பேசிக்கலி. ஸோ இவன் இதை தாங்க முடியாம ஜூஸ் என்ன பண்றான், இவன் கூட ஒரு டீல் வச்சுக்கிறான். நான் இனிமே ஹியூமன் உள்ள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு ஒரு டீல் வச்சுட்டு அந்த ஒலிம்பஸ் கேட் இருக்க அதை சாத்திடுறான். ஸோ அவன் சொல்லுவான் இந்த ஜென்மத்துக்கு எந்த கோட்டம் அந்த ஏர்த்துக்கு மேல காலடி வைக்க மட்டும்னே அந்த ஒலிம்பஸ் கேட்டை சாத்திரும். இல்லடா, இப்ப லாஜிக்கலி திங்க் பண்ண கூட நீ ஏர்த்ல காலை வச்சா அதுக்குதான் வைப்பியா? நீ இப்ப ஏர்த்துக்குள்ள வர அந்த விஷயத்துக்கு மட்டும் தான் ஏர்த்துக்கு வருவாங்களா? ஆமா, அவனுங்க அந்த விஷயத்துக்கு தான் வருவானுங்க, வேற ஒரு இதுக்கும் வர மாட்டானுங்க. ஐயோ, ஏர்த்ல நிறைய பேர் அவங்கள ப்ரே பண்றாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்களாடா? கேப்பான்டா. ஆனா வந்து அவனுங்களும் கொஞ்சம் ஃபேவரட்டிசம்லாம் பார்ப்பானுங்க. நான் எப்படி சொல்ல போகனா, கிரீக் மித்தாலஜி கொஞ்சம் டிஸ்கிரிமினேஷன்லாம் ரொம்ப நிறைய இருக்கும். அப்பெல்லாம் சொல்ல வேணாம்டா. அது அந்த இடத்துல உள்ளவங்களோட பிலீஃப் நம்ம எதுலையுமே ஒண்ணும் பண்ண வேணாம். நம்ம அந்த பிலீஃபை வந்து அவமானப்படுத்த வேணாம். ஆமா, ஆனா வந்து இல்ல பத்தி மோஸ்ட் ரெஸ்பெக்ட் இருக்குது அதோட. என்னது காட்னா ஏரிஸும் ஹேடிஸும். ஆனா இப்ப எனக்கு யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்திற்காக எடுக்கப்படுது அல்லன்னு சொன்னோன்னு கூட அதுதான் நடந்துகிட்டு. என்ன பண்றது, கதை அந்த மாதிரி இருக்கு. ஏன் ரைட்னு தெரியல. ரிட்டன் பை ஹேரன் எட்வர்ட் பெலின். இல்ல நான் இல்ல. சரி ஹேடிஸோட கதை கேட்க போறியா? ரிட்டன் பை ஹேரன் எட்வர்ட் ரூல்ஸ். சரி, ஹேடிஸோட கதை என்னன்னா, அவன் வந்து பல ஆயிரம் வருஷமா என்னது அவன் அண்டர்வேர்ல்ட்ல வந்து தனியா இருப்பான்ல. தனியா இருக்கிறான். ஏன் தவம் எடுக்கிறாரா? இல்ல தானம் இல்ல, அவன் தவம் இல்லடா, தவம் இல்ல. லைக் அவனுக்கு அதுதான் வேலை. அவன் வந்து யூனோ டேட் பீப்புள்லாம் அவன் லீட் பண்ணிட்டு அவன் தண்டனை கொடுத்து. Yeah, been not hell, underworld, like places of people die. அது ஹெல்னு சொல்ல முடியாது, ஹெவனும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி. நீ I think it's the place that between hell and heaven. Yeah, something like that. So என்னன்னா யாரு ஹேடிஸ் வந்து பார்த்துப்பாலாம், எவனோ ரூல்ஸ மீறக்கூடாதுன்னு. ஸோ அவன் தனியா இருப்பாங்க. அந்த சோகத்துல அந்த கடுப்புல வந்து அவன் வந்து இன்னும் மோட்டர் அந்த ஏர்த்த ரொம்ப பார்ப்பான். ஸோ ஒரு நாள் வந்து அவன் வந்து ஜூஸோட மகளை பெர்சோஃபைன் பார்த்தான். பெர்சோஃபைன்ல அவன் பேரு ப்ரொனவுன்ஸ் பண்ணதுல நான் பெர்சோஃபைன் நினைக்கிறேன். ஜியூஸோட மக
ஓகே அப்புறம் ஒன் ஆஃப் த கள்ள காதலோட மகள். சோ இவனுக்கு பிடிச்சி போய் என்ன பண்ணிடுறான், ஜியூஸ் கேட்பான். மகளே இல்ல. கல்யாணம் பண்ணிப்பானா? சோ ஜியூஸ் கேட்பல, உன் மகள் கட்டிக்க என்கிட்ட தரியான்னு கேட்பான். ஜியூஸ் ஓகே சொல்லிடுறான். ம் ஸோ அவன் வந்து ஏர்த் போயிட்டு அந்த அந்த பிரிசர்வ் அந்த பொண்ணை வந்து அந்த மகளை வந்து கடத்திட்டு கூட்டிட்டு வந்துடுவான்ல. ம் ஆனா இன்னும் கல்யாணம் நடக்காது. ஏன்னா வந்து அவன் ஓகே சொல்ல மாட்டா. ஸோ அவன் வந்து அங்கேயே வச்சிருப்பான். ம் ஸோ என்ன ஆச்சுன்னா, இந்த மகளோட அம்மா வந்து காடஸ் ஆஃப் லைஃப். ஓ காடஸ் ஆஃப் லைஃப். ஸோ இவ கடுப்பாயி வின்டரும் டானும் கொண்டுட்டு வந்துட்டா. வின்டரும் அந்த டான் என்னது ஸ்ப்ரிங் சம்மர் என்னது வின்டர் ஒரு சீசன் இருக்கும். என்னது சம்மரா? இல்ல சம்மர் இல்ல நில்லு. சரி அவன் வின்டர் கொண்டுட்டு வந்துருவாளா. ஸோ எல்லாமே அழியும். லைஃப் அழியும். எனக்கும் வேணாம், நான் ஒண்ணு சொல்றேன். ஸோ ஜியூஸ் இதை பார்த்துட்டு ஹேடிஸ்ல சொல்லுவான்ல. ஹேடிஸும் வந்து என்னது அந்த அவன் பொண்டாட்டிட்டு சொல்லுவான், என்னது உங்க அம்மா இந்த மாதிரி பண்றாங்க, நீ என் மேல ஆசை இல்லைன்னா நீ அவங்க கூட போன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆசை இல்லைன்னா நீ யாரு கூட போன்னு சொல்லுவாங்க? அவங்க அம்மா கிட்டே நீ உங்க அம்மா கிட்டே போன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த பிள்ளையோட ரியாக்ஷன் எப்படிதான் வந்திருக்கும்? கேளு. சோ இத பார்த்து கேளு இத பார்த்து அந்த பொண்ணு வந்து ஹேடிஸ் மேல காதல் வந்துரும். சோ இது பார்த்து அவன் மேல இருக்க அந்த சின்சியரிட்டினால ஹேடிஸோட சின்சியரிட்டி மேல அவ லவ் பண்ணிடுறா ஹேடிஸ. சோ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு, சோ எவ்ரி 2 சீசன் வந்து அவன் மேல இருப்பா, ஹேடிஸ் வந்து கீழே தனியா இருப்பான். அதுக்கப்புறம் வின்டரும் அந்த இன்னும் 2 சீசன் அந்த வின்டரும் டானும் அவ கீழே இறங்கி ஹேடிஸ் கூட இருப்பா. அவங்க அம்மா வந்து மேல தனியா இருப்பாங்க. ஓ அந்த மாதிரி. சோ இதுதான் ஹேடிஸோட கதை, ஹேடிஸோட காதல் கதை. ஓ ஆக்சுவலி உனக்கு தெரியுமா, நீ சொன்ன எந்த கதையும் எனக்கு புரியல. புரிய ரொம்ப நேரம் எடுக்குதுல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ அப்லோட் பண்றோம்னு ரீவாட்ச் பண்றோம்னு நினைக்கிறேன். பண்ணி ஆனா சொந்த வீடியோவே ரீவாட்ச் பண்ண வச்சிட்டீங்களா? ஒன்ஸ் மோர். சரி, எங்க அம்மா எனக்கு படுக்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் கிளம்பிடுறேன். பாய். அவுட்ரோ குடுறா விளக்கு. ஓகே கைஸ். இரு நானே தரேன். நீ தந்தா 2 நிமிஷம் கிளம்பிட்டு ஒரு நிமிஷம் ப்ரோ. சொல்லு ப்ரோ. அந்த மனுஷன் என்னதான் பண்றாரு தெரியல ப்ரோ. ஆனா இந்த கதை கேட்டிருக்கேன். அப்பயும் நான் ஏன் கேட்டேன் யோசிச்சேன். ஆனா அது கேட்டு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் இந்த கதையை அது பாடல சொல்ல முடியும். இந்த கதையை கேட்ட மாதிரி யோசிச்சேன். ஆனா இப்ப திரும்பி அந்த கதையை கேட்டேன்னு இருக்கு. இதுக்கு பேர் தான் கிரீக் மித்தாலஜி. ஐ மீன் நான் இது குறை சொல்லணும்னு சொல்லுது இல்லை. ஆனா வந்து இதுதான் கிரீக் மித்தாலஜியோட உண்மையான கதை. நீ வேற ஏதாவது கேம் வச்சு சொல்ற. இந்த வீடியோ போட்டு அப்புறம் வேலை ஆகி அவனோட போட்டு போறாங்க. Okay, yes. So I'm just giving the disclaimer one last time. This video is not to harm anyone. Offense anyone. எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் ஹார்ம் சொன்னதான் கணக்கா இருக்கும். மூடு.
ஐயோ டேய் என்ன ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் பாவமா இல்லையாடா உங்களுக்கு? இல்லடா இந்த கடையை போட்டு- ஏய், இந்த ஃபுல் கடை கிட்டே எனக்கு வாண்டி இருக்கு. ஐயோ வேணாம். இல்ல இல்ல எனக்கு இப்ப எப்படிதாம்மா இருக்கு? போட்டுற போறானு எனக்கு இப்ப என் மூளை வந்து ஒரு மேஸ்குள்ள பூந்து அந்த மேஸ பல வருடங்கள் கழித்து சால்வ் பண்ண மாதிரி எனக்கு என்ன சால்வ் பண்ணல. அந்த மேஸே முன்னாடிக்கிட்டு என் மூளை. என்னை தனியும் யூனிவர்ஸுக்குள்ள போட்டு ஒரு பஸ்ல சால்வ் பண்ணா என்ன யூனிவர்ஸுக்குள்ள வர வைக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. நான் அவ்வளவுதான் அங்க மாட்டிக்கிட்டேன். அந்த PS5 கதை தான். ஏன்னா எனக்கு அந்த PS5 கூட கதை இல்ல. அவெல்லாம் முடிச்சுதான் போங்க. ஐயோ டேய் எப்படி இந்த என்ன எப்படி ஆக்கிட்டீங்களா?